வணக்கம் மக்களே, நான் தான் அவங்க நடிகர் ராஜபாண்டி பேசுகிறேன். பாம் படத்தை பற்றி பேசுவோம். பாம் படம் செப்டம்பர் 12 ரிலீஸ் ஆயிடுச்சு. இந்த படத்தில் நான் நடிச்சிருக்கேன். ஒரு 5 வருஷ காலமாக சினிமாவில் பயணிச்சிட்ருக்கேன். அடிமட்டத்துலேருந்து ரொம்ப அசிங்கப்பட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த லெவலுக்கு வந்திருக்கேன். இப்போ ஒரு பார்த்தீங்கன்னா கேரக்டர் ஆர்டிஸ்ட்டாக வளர்ந்து வந்துட்டுருக்கேன் சினிமாவில். உங்களோட சப்போர்ட் எனக்கு தேவை. இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா அர்ஜுன்தாஸ் சார் ஆக்ட் பண்ணியிருக்காரு, ஹீரோவாக பண்ணியிருக்காரு. ரொம்ப சந்தோஷம். இந்த படத்தில் நான் ஒரு சின்ன ரோல் தான், பேக்ரவுண்ட் ஆர்டிஸ்ட் தான். ஜூனியர் தான் போனேன். ஒரு 2 நாள் போயிருப்பேன், 2-3 நாள் போயிருப்பேன். அதில் போஸ்டரில் வந்திருந்தேன். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நான் விக்ரம் பண்ணியிருக்கேன், கங்கோ பண்ணியிருக்கேன், நிறையா படம் பண்ணியிருக்கேன் பேக்ரவுண்ட் ஆர்டிஸ்டாக, ஃபைட் சீன் இந்த மாதிரி. இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ கேரக்டரோட பண்ணிகிட்ருக்கேன். இப்போ அப்கமிங் மூவிஸ் நிறையா வந்துகிட்ருக்கு பண்ணணும்னா. அதில் இப்போ பாம் இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா போஸ்டரில் நான் வந்திருக்கேன். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த போஸ்டரில். அதேமாதிரி அர்ஜுன்தாஸ் சார் கூட நடிச்சிருக்கு, ரொம்ப சந்தோஷம். இதில் பார்த்தீங்கன்னா காளி வெங்கட் சார் பண்ணியிருக்காரு, அருமையாக பண்ணியிருக்காரு. பாம்ன்றது உங்களுக்கு என்ன தோணுதான்? பாமா, ஹனி உண்டா, டை பாமா, இல்லை பிளாஸ்டா? இல்லை, இது ஒரு காமெடி கலந்து நகைச்சுவையான படம். பாம் நம்ம அது உடல் உருவா சொல்லு குசு அதான் அதை பற்றி தான் எடுத்துருக்காங்க. கேஸ் எடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா நான் ஒரு சின்ன ரோல் பண்ணியிருக்கேன். ஃபுல்லாக வில்லேஜ் டைப் படம். ரெண்டு டீமுக்கு போட்டி வருது, சண்டை வருது அந்த கிராமத்தில். இது டைரக்டர் விசால் வெங்கட் சார் தான் டைரக்டர். இந்த போஸ்டர் பார்த்தீங்கன்னா நான் எப்படி எனக்கு இந்த போஸ்டர் கிடச்சுன்னா, இப்போ இந்த போஸ்டர் எப்படி கிடச்சுன்னா, வடபழனி பஸ் ஸ்டாண்டில் அந்த பைபாஸ் ரோட்டில் ப்ரொமோஷனுக்காக வச்சுருந்தாங்க ஒரு 10-15 போஸ்டரு. நைட்டு இப்போ பார்த்தீங்கன்னா டைம் கரெக்டாக ஒரு 3 மணி, 2 மணி, நைட் 2 மணி. நான் ஒர்க் முடிச்சுட்டு கேட்டரிங் முடிச்சுட்டு வந்தேன். அப்போ பார்த்தீங்கன்னா போஸ்டர்னா நிறையா இருந்துச்சு. பார்த்துட்டு ஓகே நான் நடிச்சிருக்கேனே, போஸ்டரில் நான் இருக்கேனே அப்படின்ட்டு பெரிய